ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் காயின் புரோட்டா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம கை வலிக்க மாவு பிசையணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. புரோட்டா சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும், ஆனால் அதில் மைதா மாவு இருக்கனால சில பேரால் சாப்பிட முடியாது. அவங்க கூட சாப்பிட்ற மாதிரி இது நம்ம ரெடி பண்ண போகிறோம். ரவையை வச்சு தாங்க ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் இந்த மாதிரி நைஸான ரவையை எடுத்திருக்கேன். எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து லைட்டாக அந்த ரவையை பச்சை வாசனை போக வறுத்துக்கலாங்க. வறுத்ததுக்கப்புறம் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி லைட்டாக உப்பு போட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எடுத்து அதை சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கே நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க. நான் ரவுண்ட் ஷேப்பில் எடுத்திருக்கேன். என் குட்டீஸுக்கு தான் பூரா ஒன்று பெருசாக ஒன்று குட்டியாக அப்படி உருட்டி தந்தாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த ரவா மாவை இந்த லைட்டாக தவாவை சூடு பண்ணி ஒரு 50% அந்த பக்கமும் இந்த பக்கமும் நல்லா வேகிற அளவுக்கு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. புரோட்டா மாவுனாலே அதிகமாக ஆயில் போட்டு தான் பிசைவாங்க. நம்ம ஒரு சொட்டு ஆயில் கூட போடலைங்க. தவாவில் மட்டும் லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. பாதி அளவு வெந்ததை அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. இது நம்ம முட்டையில் போட்டு பீட் பண்ணி தான் இதை உள்ளே டிப் பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு 50% வேக வைக்க போகிறோம். அதுக்கு நான் 2 முட்டை எடுத்திருக்கேங்க. 2 முட்டை அளவுக்கு தான் நான் மாவு எடுத்திருக்கேன், அதனால் 2 எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த முட்டையில் ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள், முட்டைக்கு ஏற்ற மாதிரி 2 பிஞ்சு சால்ட்டு போட்டு கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டிருக்கேங்க. தூள் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ப்ளஃபியாக வரும் பார்க்குறதுக்கு. பீட் பண்ணி எடுத்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை தவாவை லைட்டாக தாங்க சூடு பண்ணணும். இதை ஜாஸ்தி சூடு பண்ணிட்டிங்கன்னா டக்குன்னு அடியில் அடி பிடிச்சிரும். லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணி தவாவை சூடு பண்ணுங்கள். நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை ஒன்று ஒன்றா இந்த முட்டையில் டிப் பண்ணி தவாவில் போட்டு எடுங்க. வீடியோஸில் காட்டுற மாதிரி போட்டு டிப் பண்ணி எடுத்து தவாவில் போடுங்க. ஒரு பக்கம் வேகிறதுக்கு 2 நிமிஷம் ஆகும், மறுபக்கம் திருப்பி போடுங்க, அதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகுங்க. டோட்டலாக இந்த காயின் புரோட்டா ரெசிபி 10 மினிட்ஸில் பண்ணிடலாங்க. புரோட்டானாலே நம்ம கடையில் தான் போய் வாங்குவோம். இனிமேல் இதை வீட்டிலே செஞ்சு பழகிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். அதே டேஸ்ட்டு இங்கே இருக்கும். இந்த ரெசிபி ஃபுல் அண்ட் ஃபுல் ரவையிலே பண்ணியிருக்கோங்க, கொஞ்சம் கூட மைதாவே ஆட் பண்ணல. அதனால் இந்த காயின் புரோட்டாவை குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாரெல்லாம் புரோட்டா சாப்பிட்றீங்கன்னு ஆசைப்பட்றீங்களோ எல்லோரும் சாப்பிட்லாங்க. வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். மெயினாக இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது ரவையும் முட்டையும் மட்டும்தாங்க. அதனால் உடம்புக்கு எந்த கேடும் விளைவிக்காது. நீங்கள் எப்போ வேணாலும் தாராளமாக இதை செஞ்சு சாப்பிடலாம். பாருங்கள், காயின் புரோட்டா பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு டெம்டிங்காக இருக்குது. பார்க்கும்போதேவும் சுடும்போதே இடையில நாங்கள் சாப்பிட்டோம். சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.